அந்த 3 போட்டியாளர் யாரு இறுதிக்கு செலக்ட் ஆனவங்க? வாங்க. பிரியா மேடம், ஓகே, யசோதா மேடம், ஹேமலதா மேடம், கேளுங்களா? ரைட். ஓகே, சோ இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இன்றைய ஹோம் மினிஸ்டரா கிரவுன் சூட்ட போறாங்க. அவங்க யாரு அப்படின்றது இன்னொரு 5 நிமிஷத்துல தெரிஞ்சிடும். சோ ஃபைனல் வரைக்கும் வந்தாச்சு. என்ன ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. அப்புறம் வேற? நான் நினைக்கல இந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கவே இல்லை. பிரியா மேடம் ஹாப்பியா இருக்கு. வேற அவ்வளவுதான். ஹாப்பியா இருக்கு. வேற ஏதாச்சும் இன்னும் நிறைய எதிர்பார்க்கறவங்க கிட்ட வந்து அவ்வளவுதான். யசோதா மேடம் சந்தோஷமா இருக்கு. ஓகே, சோ ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சியோட ஃபைனலுக்கு வந்தாச்சு. இந்த ஃபைனல்ல 3 பேர் செலக்ட் ஆகி 3 பேர் ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருக்கு வந்து நாங்க அழகா பிளேட்லாம் கொடுத்து மக்காச்சோளம் கார்ன்லாம் கொடுத்தாச்சு. என்ன போட்டி அப்படின்னா வந்து இது நல்லா வேக வச்சு தான் சாப்பிட்டுருக்கலாம். அதனால அது இருக்காது கன்ஃபார்மா. ஸோ இதை வந்து நம்ம நல்லா இப்போ உரிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா உரிக்கவும் முடியாது. அதனால எதுக்குங்க வச்சிங்க இதெல்லாம் அப்படின்னா சும்மா தான் வச்சோம். அதனால இதுதான் போட்டி அப்படின்னு நினைச்சிடாதீங்க நீங்க. ஓகே, இது போட்டி கிடையாது, சும்மா ஏமாத்துறதுக்காக. உங்களுக்கு என்ன போட்டி அப்படின்னா உங்க 3 பேர் நான் என்ன பண்ண போறேன், ஒரு கோணி பைக்குள்ள அனுப்பிடுவேன். நீங்க அப்படியே குதிச்சு என்ன பண்ணணும், அந்த ஹோம் மினிஸ்டருக்கு பாத்தீங்கன்னா அது வரைக்கும் உங்களுக்கு தரப்போற 60 செகண்ட்ல எத்தனை முறை போயிட்டு வரீங்க அப்படின்றது தான் கேம். ஓகே, இது எல்லாத்தையும் நான் சமையலுக்கு வீட்டுக்கு கொண்டு போறேன். கோணியை ரெடி பண்ணுங்க, நம்ம ஃபைனலுக்கு ரெடி ஆகும். எங்கே கோணி? ஸோ இதுதான் அந்த போட்டி. ஸோ இவங்க எல்லாருக்கும் நான் டேபிளாக வச்சு செட் பண்ண உடனே, ஆக்சுவலாக நீங்கள் அதை கொடுத்த உடனே நம்பியிருக்க மாட்டீங்க. ஸோ நான் டேபிளாக செட் பண்ண உடனே நம்பிட்டீங்க. 3 பேர் நம்பிட்டாங்க. ஐயோ நம்மளுக்கு தோளம் கொடுத்தாச்சு, ரொம்ப ஈஸியான கேம் அப்படின்னு நினைச்சாங்க. என்ன எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. சரி, இப்போ இது ரொம்ப ஈஸி இல்லை. ஆனால் இது அதை விட கஷ்டமாச்சு. நீங்க என்ன நினைச்சீங்க? அதான் கேம் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டீங்களே. மேடம் எது கொடுத்தாலும் ஓகேப்பா, நான் ரெடிப்பா அப்படிதான் நிக்கிறாங்க இவங்க. அவங்க வந்தோடனே கேட்டேன், அப்ப சரி இந்த கோணி எப்படி நான் போடணும், போட்டுட்டு ஓ அப்படியா அவங்க மட்டும் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. பரவாயில்ல மேடம், நல்ல விஷயம். எது கொடுத்தாலும் நம்ம ரெடியா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் போட்டிக்கு. சரி ரைட், 3 பேர் ரெடியா இருக்கீங்களா போட்டிக்கு? ரைட், நீங்க என்ன பண்ணலாம், இந்த கோணியை அப்படி இதுக்குள்ள அழகா போயிட்டு இங்க இருந்து அப்படி ஜம்ப் பண்ணி அந்த மினிஸ்டர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மினிஸ்டர் தாண்டி போயிட்டு மறுபடியும் இங்க வரணும். உங்களுக்கு தரப்போற 60 செகண்ட்ல யாரு அதிகமா அங்க போயிட்டு வரீங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே ரெடி? 3 பேர் அப்ப ஃப்ரண்ட்ல வந்துருங்க இப்போ. ஓகே, சோ ஒரு வகையா ஹோம் மினிஸ்டர் ஃபைனலுக்கு வந்தாச்சு. இந்த 3 ஹோம் மினிஸ்டர்ல யாரோ ஒருத்தர் தான் ஃபர்ஸ்டா செலக்ட் ஆக போறாங்க. ரைட், ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சாக் ரேஸ்ல வந்து நடக்கலாமா, ஓடலாமா, குதிக்கலாமா? இல்ல இவங்க 3 பேர் எனக்கு நீங்க சொல்றது நான் இப்ப கேட்கவே மாட்டேன். ஆமா மேடம், நடக்க முடியாது. அப்போ ஜம்ப் பண்ணி தான் போய் ஆகணும். எப்படி ஜம்ப் பிரியா மேடம், ஜம்ப். ரைட், ஓகே, ஜம்ப். ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஜம்ப். ரைட், ஓகே. ஓகே, சோ உங்களுக்கு தரப்போற 60 செகண்ட்ல யாரு ஃபாஸ்டா போயிட்டு எத்தனை ரவுண்ட் வரீங்க அப்படின்றது தான் கேம். ரெடி? 1 2. ஓகே, இது ஃபைனல். சோ ஹோம் மினிஸ்டர் யார் வின் பண்ண போறீங்க அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே ரைட், வாங்க. ஃபாஸ்ட். வெரி குட், சூப்பர். இன்னும் வெரி குட். டர்ன் வெரி குட். ஓகே, 12 செகண்ட் முடிஞ்சாச்சு. சூப்பர், வெரி குட். வாங்க. 18 செகண்ட் முடிஞ்சாச்சு. நான் 30 செகண்ட் தான் தர போறேன். இப்போ 30 செகண்ட் யார் ஃபாஸ்டா போயிடுறீங்க பாப்போம். ரைட், வெரி குட். 22 செகண்ட் முடிஞ்சாச்சு. ஓகே, மேடம் இன்னும் ஃபாஸ்டா மூவ் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஒரு வழியா ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம சாக் ரேஸ் முடிச்சு. ஆக்சுவலா 60 செகண்ட் தரலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, உங்களால போக முடியாது. அதனால 30 செகண்ட் டக்குன்னு ஸ்டாப் பண்ணியாச்சு. என்ன எப்படி இருக்கு கேம்? நல்லா ஈஸியான கேமா? நல்லா இருந்துச்சு. ரைட், ஓகே. பிரியா மேடம், நல்லா இருந்துச்சு கேம், ஈஸியா இருந்துச்சு. பேச முடியல. ரைட், ஓகே. கஷ்டமா இருந்துச்சு. ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு, பட் அங்க ஸ்டக் ஆனே கஷ்டமா இருந்துச்சு. ரைட், ஓகே. ஸோ 3 பேர் கேமை முடிச்சாச்சு. ஸோ நீங்க வந்து 2.5 ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. அதாவது இங்க வந்து நான் விசில் அடிக்கும் போது நீங்க வந்து அதுக்கு பின்னாடி கொஞ்சம் பேக்ல இருந்தீங்க. மேடம்க்கு ஒரு 2-3 ஸ்டெப் பேக்ல இருந்தீங்க நீங்க. ஸோ ஓகே, நீங்க ஒரு 1.5 ரவுண்ட் என்ன பண்ணீங்கன்னு எனக்கே தெரியல. போனீங்க வந்தீங்க, மறுபடியும் அப்படி போனீங்க வந்தீங்க. ரைட், அந்த எண்ணில் இருக்கீங்க. ஸோ இப்போ உங்க 2 பேருக்குள்ள தான் கரெக்டா போயிட்டு வந்தது அப்படின்னு பார்த்தா பிரியா மேடம் தான். ஏன்னா அவங்க வந்து அந்த ஹெச்சை தாண்டி அந்த மினிஸ்டர் கரெக்டா ஒவ்வொரு தடவையும் 2 ரவுண்ட் போகும்போதும் அந்த மினிஸ்டர் டச் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால பிரியா மேடம் தான் வின்னர் அப்படின்னு நினைச்சாதீங்க. அதுவே யசோதா மேடம் தோத்துட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா யசோதா மேடம் பாத்தீங்கன்னா வந்து 3வது ரவுண்டு போயிட்டாங்க. ஒருவேளை அவங்க அந்த எம்மை தொடரலாம் கூட அவங்க 2 ரவுண்ட் முடிச்சுட்டு 2.5 ரவுண்ட் முடிச்சிருப்பீங்க அப்படின்னு எங்களோட கன்விக்ஷன். இருந்தாலும் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் நாங்க வந்து வின்னரா செலக்ட் பண்ணோம். ரூல்ஸா இல்ல ஃபாஸ்டா போனவங்களா கரெக்டா போனவங்களா
அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய எபிசோட் திருமதி யசோதா மேடம். ஓகே, யாருங்க வாங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஓ அப்பா, ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ இன்றைய ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சி சூப்பராக முடிஞ்சாச்சு. இன்றைய ஹோம் மினிஸ்டர் திருமதி யசோதா மேடம் செலக்ட் ஆயிருக்காங்க. சாக் ரேஸ்லாம் ரொம்ப அழகாக 3 பேருமே ரொம்ப அழகாக விளையாடுங்க. ஓகே, அதில் எந்த குறையும் கிடையாது. நல்லா விளையாடினாங்களா இல்லைங்களா? ஆமாண்ணா கை தட்டணுங்க, ஆமான்னு சொல்லக்கூடாது. ரைட். ஓகே, ஸோ இன்றைய போட்டியிடம் 3வது இடம் பிடித்தவர் திருமதி ஹேம்லதா மேடம். வாழ்த்துக்கள். ஜீத்தமான கிஃப்ட் உங்களுக்கு காத்துட்டு வாழ்த்துக்கள். பிரியா மேடம், நீங்கள் கொஞ்சம் நடந்துட்டீங்க, அங்கே தான் கொஞ்சம் மைனஸ் ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, வாழ்த்துக்கள். ஓகே, ரைட், வெரி குட். ஓகே, வெயிட் பண்ணி அடிச்சிட்டாங்கப்பா கிளியரா. ஓகே, யசோதா மேடம் இப்படி வாங்க. அப்படி நில்லுங்க. ரைட். ஓகே, ஸோ இந்த எபிசோட் திருமதி யசோதா மேடம் அவர்களுக்கு ஹோம் மினிஸ்டர் அழகான கவுன் சூட்டா படிக்கிறது அப்படி ஃப்ரெண்ட்ல வாங்க. ரைட், சூப்பர். ஸோ டைட்டில் வின்னர், ஹோம் மினிஸ்டர் டைட்டில் வின்னர் யசோதா மேடம். இருங்க. ரைட், வெரி குட். ஸோ ஜீ தமிழ் அழகான காட்டன் பட்டு புடவை. நீங்கள் 2 பேரும் அப்படியே அவங்க